மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி ஜேசிஐ பார்த்தீங்க அப்படின்னா 1915 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து 110 வருஷம் ஆச்சு. 110 வருஷம் ஆச்சு. 120 கண்ட்ரி மேலே நம்ம இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா we are having the highest number of JCs in the world. நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஜப்பான் has the highest strength. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JCI இந்தியா தான் we are having 50,000 plus members வந்து நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ஒரு பேபி JCI பார்த்தீங்கன்னா JCI வளரணும் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் மாறிட்டே போகும். அப்போ வந்து பிஸ்னஸுக்கு வந்து இங்கே இந்த ஆர்கனைசேஷனில் யார் என்டர் ஆகலைன்னா 18லேருந்து 40 வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். வேர்ல்டு ஸோ பிக். அதனால இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை கொண்டு வராங்க ஜேகாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 4 வருஷம் தான் இதில் நம்ம முடிச்சிருக்கோம். சரி, கிட்டத்தட்ட நம்ம குழந்தை தான். ஆனால் இப்போ JCI இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 மெம்பர்ஸ் சேர்ந்தாச்சு. ஏன்னா இதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பே பண்ணோம். ஸோ இந்த வருஷத்தில் 5000 மெம்பர்ஸ் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். மோர் தென் 360 crores வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் இட்ஸ் ட்ரெமெண்டஸ். இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் இதனுடைய கனெக்ட்ஸும் ரொம்ப ட்ரெமெண்டஸ். ஸோ இதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஐஸ்பர்க் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே இவ்வளோ தான் தெரியும், ஆனால் தண்ணிக்கு கீழே அப்போ தான் அதில் தான் 75% இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஐஸ்பர்க் மாதிரி தண்ணிக்கு மேலே இருக்கிற அந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம ஒரு மெம்பராக மட்டும்தான் இருக்கோம். ஆனால் அதனுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கும் ஒரு இடத்துல இது வருத்தம்னு சொல்ல மாட்டேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வர்ச்சுவல் மீட்டிங் அப்படின்றனால வீடியோ ஆஃப் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் வர்றதில்லை. ஸோ அதனால இந்த விஷயங்கள்னால நம்மளால அந்த டிசிப்ளின் ஃபேக்டரை வந்து கொஞ்சம் கொண்டு வரதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நம்ம பணம் கட்டிட்டா நான் ஜேகாம் பணம் கட்டிட்டா எனக்கு பிஸ்னஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே ஆணித்தனமாக நம்பணும். தோ யூ ஹாவ் அன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட், தோ யூ ஹாவ் அ நைஸ் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் பணத்தை கட்டியிருக்கீங்க ஆனால் மீட்டிங்க்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து நடக்காது. நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிடுறோம், ஓகே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் கட்டிட்டோம், நீ ஸ்கூலுக்கு போகாத அந்த ஃபீஸ் கட்டிட்டோம்ல அப்படின்னா குழந்தை படிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி தான். ஸோ அங்கே அதே மாதிரி நம்ம ஃபீஸையும் கட்டி குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா she or he has to undergo the entire struggle. ஸோ அவங்க எல்லா கிளாஸஸும் லிசன் பண்ணணும், டியூஷன் போகணும், அப்புறம் நடுவில் டெஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதில் ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ஷன். ஸோ இதை வந்து ஒரு டிசிப்ளினாக கொண்டு வரோம் இல்லையா நம்மளுடைய லைஃப்பில். அந்த மாதிரி தான் நான் ஜேகாமையும் பார்க்குறேன். இங்கே வந்து பிஸ்னஸ் கிடைக்காம இல்லவே இல்லை. இது வந்து ஒரு கடல். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கடல். ஏன்னா நான் வந்து நான் 2011 நான் JCIயில் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இது என்னுடைய 14th இயராக நான் வந்து JCIயில் இருக்கேன். ஸோ இதனுடைய எல்லா விதமான கன்வென்ஷன்ஸ் போயிருக்கேன், ஜோன் மீட்டிங்ஸ், நேஷ்னல் மீட்டிங்ஸ், இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸும் போயிருக்கேன். ஸோ அதனுடைய பொட்டென்ஷியல் இஸ் ரியலி ஃபினாமினல். பட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு மெயின் காரணமாக நான் பார்க்குறது வந்து வர்ச்சுவல் மீட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி ஒரு குழந்தை ஃபீஸ் கட்டினாலும் நம்ம வந்து படிப்படியாக நம்ம அந்த டிசிப்ளினை கொண்டு வந்தால் தான் அந்த குழந்தைகிட்ட நம்ம நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில் நம்மளும் வந்து 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப எக்ஸலண்ட் மெம்பர்ஸ். நம்ம லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்குமே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸோடைய குவாலிட்டி, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப திருப்தி அது. ஆனால் நம்ம வந்து அவங்க நல்ல ஒரு எல்லாருமே